ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ உங்க அண்ணனா ரொம்ப அக்கறையோட நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பேச போறேன். முதல்ல ஆழமா ஒரு மூச்சு எடுத்து விடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. வருஷம் முழுக்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா முழிச்சு படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த எக்ஸாம் அன்னைக்கு காலையில வர ஒரு சின்ன பதற்றம் உங்க மொத்த உழைப்பையும் வீணாக்கிட்டு நீங்க அனுமதிப்பீங்களா? கண்டிப்பா கூடாது இல்லையா? அந்த பதற்றத்தை எப்படி குறைக்கிறது? ஒரு சாம்பியன் மாதிரி நீங்க எப்படி எக்ஸாமுக்கு தயாராக போறீங்க அப்படிங்கிற முழுமையான ரகசியத்தை தான் இந்த எக்ஸாம் மார்னிங் ப்ளூ பிரிண்ட் மூலமா நம்ம பார்க்க போறோம். உங்க முழு கவனத்தை இங்க கொடுங்க. இது உங்களுக்கான நேரம். பகுதி 1. எக்ஸாம் காலை பதற்றம். பரீட்சை அன்னைக்கு காலையில வரக்கூடிய அந்த இயல்பான பயத்தை பத்தி முதல்ல பார்ப்போம். எக்ஸாம் அன்னைக்கு காலையில தூங்கி எழும்பும் போதே எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் தொத்திக்கும். இதயம் ரொம்ப வேகமா துடிக்கும், உள்ளங்கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்கும். அடடா, 3வது சாப்டரை நேத்து விட்டுட்டோமே, அதுல இருந்து கொஸ்டின் வந்தா என்ன பண்றது அப்படின்னு பல கேள்விகள் ஓடும். உடனே வேக வேகமா புத்தகத்தை எடுத்து புதுசா எதையாவது படிக்க முயற்சி பண்ணுவோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள நாம இறங்குவோம். நம்ம கிளாஸ்லயே அதிக மார்க் எடுக்கிற டாப்பருக்கு இந்த பதற்றம் வராதா? அவங்க மட்டும் எப்படி எப்பவும் கூலா இருக்காங்க? ஒரு டாப்பர் அந்த பரீட்சை காலை நேரத்தை எப்படி பயன்படுத்துவாங்க தெரியுமா? அவங்க பதற்றத்துக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு தெளிவான திட்டம் இருக்கும். பதற்றத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கும் ஒரு டாப்பருக்கு உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. பதற்றத்துல நாம பண்ற பெரிய தப்பு கடைசி நேரத்துல புதுசா பாடங்களை படிக்கிறது. நீங்க இப்படி கடைசி நேரத்துல புது தகவல்களை மூளைக்குள்ள திணிக்கும் போது மூளைக்குள்ள ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் உருவாகிடும். இதனால பல மாசங்களா நீங்க தெளிவா படிச்சு வச்சிருந்த விஷயங்கள் கூட எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு மறந்து போய் அப்படியே பிளாங்க் ஆயிடும். ஆனா அந்த டாப்பரை பாருங்க, அவங்க எக்ஸாம் அன்னைக்கு காலையில புதுசா எந்த ஒரு பாடத்தையும் தொடவே மாட்டாங்க. ஏற்கனவே படிச்சு குட்டி குட்டியா எழுதி வச்சிருக்காங்களே அந்த ஷார்ட் நோட்ஸை மட்டும்தான் மேலோட்டமா திருப்பி பார்ப்பாங்க. இது மூளைய ரொம்ப அமைதியாகவும் எந்த ஒரு டிராஃபிக் ஜாமும் இல்லாம தெளிவாகவும் வச்சுக்க உதவுது. பகுதி 2. முந்தைய இரவு தயாரிப்புகள். ஒரு சூப்பரான எக்ஸாம் காலை என்பது நிஜத்துல முந்தின நாள் இரவே தொடங்கிடுது. இதுக்கான ஒரு சின்ன செக்லிஸ்ட் என்னன்னா, உங்க ஹால் டிக்கெட், பேனா, பென்சில், ரப்பர் இதையெல்லாம் ஏன் முந்தின நாள் இரவே பேக் பண்ணணும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலையில நீங்க தூங்கி எழுந்துக்கிறீங்க, வெளியே ஸ்கூல் பஸ் வந்து ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க உங்க ஹால் டிக்கெட்டை காணோன்னு பேக் அப்படியே தலைகீழா கொட்டி தேடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு நிமிஷத்துல உங்க ஹார்ட் பீட் எகிரிடும். எக்ஸாம் பேப்பரை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்க எனர்ஜி முழுக்க அந்த தேடுதல்லையே வடிஞ்சு போயிடும். தேவையில்லாத இந்த டென்ஷனை தவிர்க்க முந்தின நாள் நைட்டே இந்த செக்லிஸ்ட்டை முடிச்சுட்டு நிம்மதியா தூங்குங்க. பகுதி 3. மூளைக்கான சரியான எரிபொருள். இப்போ உங்க மூளைக்கான சரியான உணவை கொடுப்பது பத்தி பார்ப்போம். இது எவ்வளோ கிளியரா ஒரு விஷயத்தை விளக்குதுன்னா, நிறைய பேர் பதற்றத்துல பசியே இல்லைன்னு காலையில டிஃபனை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா பரீட்சை எழுதும்போது உங்க மூளைக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். நீங்க சாப்பிடாம போனா ஹால்ல சீக்கிரமே உங்க மூளை டயர்ட் ஆகிடும். சரி, நிறைய சாப்பிடலாமா? வயிறு முட்டை சாப்பிட்டா அந்த உணவை செரிக்கிறதுக்காக உங்க ரத்த ஓட்டம் மூளையில இருந்து குறைஞ்சு வயிற்று பகுதிக்கு போக ஆரம்பிக்கும். எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு பயங்கரமா தூக்கம் வரும். அதனால மூளை டயர்டாகாம இருக்கவும் தூக்கம் வராம இருக்கவும் இட்லி அல்லது பழங்கள் மாதிரி ஈஸியா சிரிக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவை அளவா சாப்பிடுறது தான் பெஸ்ட் ஐடியா. பகுதி 4. மையத்திற்கு செல்லுதல். முன்கூட்டியே கிளம்புவதன் முக்கியத்துவம் பத்தி இப்ப பார்ப்போம். ஒரு பரீட்சை காலை எப்படி ஒரு அழகான கதையா நகருதுன்னு பாருங்க. முந்தின நாள் ராத்திரி பேக் பண்ணியாச்சு, காலையில அளவா சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம், பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போய் சேர்ந்துடணும். இந்த 30 நிமிஷம் கேப் டிராஃபிக்கை தவிர்க்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. முன்கூட்டியே போய் ஒரு இடத்துல அமைதியா உட்காரும் போது நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டோன்னு உங்க நரம்பு மண்டலத்துக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க இதய துடிப்பு சீராகும். இந்த அரை மணி நேரம் பஃபர் டைம் தான் பதற்றத்தை குறைக்க உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய சீக்ரெட் வெப்பன். பகுதி 5. டாப்பரின் மனநிலை. பரீட்சை ஹாலுக்கு வெளியே காத்திருக்கும் அந்த இறுதி நிமிடங்கள்ல என்ன பண்றது? இப்போ அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். பரீட்சை தொடங்குறதுக்கு முந்தின அந்த கொஞ்ச நேரம் தான் ரொம்ப டேஞ்சரஸான நேரம். இந்த 3 ஸ்டெப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. முதல் ஸ்டெப், நண்பர்கள் கூட எதையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓடி வந்து டே அந்த கேள்வி படிச்சாடான்னு சொல்லி எல்லாரையும் பதற வைப்பாங்க. பயம் ரொம்ப சீக்கிரம் பரவக்கூடியது, அதை அவாய்ட் பண்ணுங்க. 2வது ஸ்டெப், அமைதியா ஒரு இடத்த கண்டுபிடிச்சு தனியா உட்காருங்க. 3வது ஸ்டெப், கண்ணை மூடி மெதுவா ஆழமா மூச்சு விடுங்க. இப்படி செய்யும் போது எந்த ஆபத்தும் இல்ல, ரிலாக்ஸ் பண்ணுன்னு உங்க மூளைக்கு மெசேஜ் போய் அந்த பதற்றமான மோட்ல இருந்து உங்களை முழுமையா ஒரு அமைதியான நிலைக்கு மாற்றிடும். உங்க அண்ணனா நான் உங்ககிட்ட உறுதியா ஒன்று சொல்றேன். நீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். இதை முழுசா நம்புங்க. நீங்க முழிச்சிருந்த ராத்திரிகள், நீங்க செஞ்ச தியாகங்கள் எதுவுமே காத்துல கரைஞ்சு போகாது. அது எல்லாம் உங்க ஆழ்மனசுல பத்திரமா ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாம் மறந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஆனா அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்த்த உடனே உங்களோட மசில் மெமரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். பதில்கள் தானா வரும். உங்க ஹார்ட் ஒர்க் மேல 100% நம்பிக்கை வைங்க. நாம இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. உங்க எனர்ஜியை எப்படி பாதுகாக்கிறது, மூளையை எப்படி கையாள்றது, பதற்றத்தை எப்படி குறைக்கிறதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்லுங்க, எந்த பயமும் இல்லாம பரீட்சையை எதிர்கொண்டு உங்க வெற்றியை சொந்தமாக்க நீங்க தயாரா? கண்டிப்பா நீங்க தயார். ஒரு சாம்பியன் மாதிரி உள்ள போங்க, எக்ஸாம சூப்பரா எழுதுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்க பதற்றத்தையும் குறைங்க. வெற்றி உங்களுக்கு. சிறப்பா பண்ணுங்க.